என்னமாச்சு? உள்ள ஏதோ சத்தம் கேட்டுது. நீயே பாரு. ஓஹோ, ஓடு தீபாலா? உள்ளுக்குள்ள ஒரே தனியா இருக்குமே. சரி சரி, நீ வேணா அந்த கட்டில படுத்துக்க, நான் அப்படியே கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் சரி வராது. நீ முதல்ல வெளியில போய் பாடு. உன்ன மாதிரி பிக் பாக்கெட் எல்லாம் என்னால நம்ப முடியாது. போ. அப்படி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பாதுகாப்புக்கு இந்த கத்தியை வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. நீ இப்ப போறியா இல்லையா? ஏமா இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? இந்த மழையில மனசு படுப்பானா? அதான் உன்னை படுக்க சொன்னேன். போ. முடியாது. சரி சரி, நீ இங்கே படுத்துக்க. அது நான் வெளியில போய் படுக்கிறேன். ஐயோ வேணாமா, நீ இந்த பங்களாக்கு சொந்தக்காரி, நீ இங்கே படுத்துக்க. நான் வேணா போய் வெளில படுத்துக்க. பாத்துமா, வீட்டை கட்டி பிடிச்சுக்க, இடிஞ்சிட போகுது. ஐயோ ஏமா இந்த ஓரமா போ வெளியில. உன்னை படுக்க சொன்ன. முதல்ல இவன் தொலைஞ்சதா நிம்மதி. ஏமா இது உனக்கே நியாயமா? நாளைக்கு எனக்கு ஜுரம் காய்ச்சல் வந்தா யார் பாத்துக்கிறது? ஆண் பாவம் சும்மா விடாதாமா. அதான் அதான் பொம்பளை மனசுங்கிறது. நம்ம நாட்டுல பொம்பளை சாமிக்கு அதான் தனி மரியாதை இல்ல? ஐயா என்ன பிரசிடண்ட் காணா? அதை முடியா பாரு, அன்றரோட ஒருத்தர் நின்னுட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதோ நிக்கித மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு எடுத்துட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஏய் நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி, இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும்படியா கேப் இல்லாம பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க? நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? இருடா, என்ன இருடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? ஐயா உட்கார்ந்து பேசலாம். ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி தள்ளவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன் என்ன மனுஷனா இவன்? கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே என்ன நீங்க இல்ல? ஐயா 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 தலையே குழம்பிட்டாரு. லோக சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? ஐயோ ஐயோ. அக்கா என்ன சுமதி திடீர்னு? அப்பா உங்களையும் மாமாவையும் சாயங்காலம் வர சொன்னாரு. என்ன என்ன விஷயம்? என் கல்யாண விஷயமாதான். எனக்கு நிச்சயதார்த்தம். ஆஹா, சந்தோஷமான விஷயம்தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் மாமாக்கும் விருந்து வைக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆள்லாம் வரமாட்டாரு. வேணும்னா நான் மட்டும் வரேன். அதுக்கு ஏன் இப்படி வேப்பண்ணை குடிச்சா மாதிரி மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு பேசுறீங்க? என்ன உங்களுக்கும் மாமாக்கும் ஏதாவது கசமுசாவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது அவருக்கு வெளியில யார் வீட்லயும் சாப்பிட பிடிக்காது, அதான். சரிக்கா, அப்படின்னா நீங்களாவது கட்டாயமா வந்துடணும். போயிட்டு வரேன்.
ஓரங்கட்டு ஓரங்கட்டு நம்ம போங்க மாமா, நீங்க ரொம்ப மோசம். அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இருங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களை நல்லா மாட்டி விடுறேன். என்ன மாட்டி விடுறா? டீச்சர் எல்லாம் உண்மையை சொல்லிருப்பாளோ? என்ன பண்றது? அது வந்துமா என்ன வந்தமா போயின்னு எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அதோட சேர்த்து உங்களுக்கும் விருந்து வைக்கலான்னு அப்பா கட்டாயம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி சரி, அப்புறம் நீங்க தான் வெளியில சாப்பிட மாட்டீங்களாமே அக்கா சொன்னாங்க. அப்படியே சொன்ன? ஆமா. அதை விடு. ஆமா, விருந்துனா என்னென்ன ஐட்டம் இருக்கும்? வடை, பாயசம், அப்பளம் எல்லாம் தான் இருக்கும். இருந்து என்ன பிரயோஜனம்? அடடே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உனக்கா என் கொள்கையை தியாகம் பண்றேன். போதுமா? அந்த டீச்சர் வராலோ இல்லையோ, நான் வரேன், வருவேன். சரி மாமா, ஓகே, கண்டிப்பா வரணும். சரி. டீச்சர் ஏய், இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? நீ ஒரு நாள் கூட சமைச்சு போட மாட்ட. என்ன வேணா விருந்து கூப்பிட்டா அதையும் கெடுக்க பாக்குற. இத பார், இன்னைக்கு மட்டும் நீ என்ன விருந்து கூட்டு போல, பிரசிடண்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். ஏய், என்ன முறைக்கிற? விருந்தா இல்ல உண்மையா? வந்து தொலை. வர்ற, ஆனா தொலைய மாட்டேன். என்ன சாமி, ஆரம்பிக்கலாமா? முகூர்த்த பத்திரிக்கைலாம் எழுதியாச்சா? ஆஹா, பேஷா ரெடி ஆயிடுத்து. அடுத்த மாசம் 18ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் முகூர்த்தம் ரொம்ப நன்னா இருக்கு. இப்ப தட்ட மாத்திக்கிறீங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல ராகு வந்துருவான். உடனே செஞ்சிருவோம். ஏமா வசந்தி, நீயும் பட்டாள தம்பியும் எங்க சார்புல எங்க சம்மந்திட்ட தாம்பாள தட்டை வாங்கிக்கமா. அது பெரியவங்க நீங்க இருக்கும்போது நீங்களே வாங்கிக்கீங்களே. அதுக்கு இல்லம்மா, தம்பதி சைதுமா இருந்தா தாம்பாளத்தை வாங்கணும். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்களோ, உன்ன மகளாவும் அவரை மருமகனாவும் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து இருந்து தாம்பாளத்தை வாங்கிக்கங்க. உனக்கு வந்து வாழ்வ பத்தியா? இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. தாம்பாளத்தை வாங்கிக்கமா. உங்களுக்கு ஜெயில வந்து பேச்சு குறையலடா. வரலங்கடா. என்னாச்சு? என்ன ஆச்சு? என்ன இடையில பிளாஸ் பேக் பண்ணியா? தாம்பாள தட்டு வாங்கும்போது ஜெயில் தட்டையா வந்துச்சா? வந்துதானே ஆகணும். என்ன எல்லாரும் உட்கார்ந்து நீங்க எந்திரிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடலாம். ஏ ராசாத்தி, ஆத்தா தங்கச்சி கூட்டிட்டு போ. எல்லாரும் சாப்பிடுவாங்க. என் மேஸ்டர் உனக்கு தனியா சொல்லணுமா? சாப்பிட வாடா. என்ன மேஜரை வாட போடாங்க? நல்லா உட்கார்ந்து வயிறு நிறைய சாப்பிடுங்க. பெருசு வா, சாப்பாடு போடு. இந்தா இந்தா இந்தா, நீங்க உட்கார்ற. சாப்பிடுதான். சின்ன எந்திரிச்சு உட்கார்றடா. நான் மேஜர். மேசர்னா மேச மேலதான் உட்காருமா, கீழே உட்காரு. நான் கீழே உட்கார மாட்டேன். அங்க போய் நில்லு. சரி, நின்னுக்கிறேன். நின்னுக்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. உட்காருங்க தம்பி. உட்காருமா, நீ சேர்ந்து சாப்பிடுமா. அதெல்லாம் வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏமா? நீ ஒரு விவசாய கட்டவன்டா. டீச்சரம்மா தான் புருஷன் சாப்பிட்ட எச்சி இலையில சாப்பிடணும்னு நினைக்கிறது போல இருக்கு. புருஷன் கொண்டாட்டினா இப்படி தாண்டா இருக்கணும். என்ன என்ன கிண்டலா? மகுந்துருவா மகுந்து உட்கார்றா. சரி. ஏமா, உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தானே தெரியும். எடுத்து போடு. அட ஏன்டா சொல்ற? சும்மா தான் நிக்க, எடுத்து போடேன். ஏன் புருஷனுக்கே நான் போட்டதில்ல, எடுத்து போட்டு தின்னு. நல்ல வேளை மகராசன் போய் சேர்ந்துட்டான். ஒண்ணு இல்ல. இதுவும் உனக்கு. இதுவும் உனக்கு தான். இது உனக்கு.
என்ன தம்பி இது எச்சி சொத்தை சாப்பிட ஆசைப்படுது இப்படி தண்ணி ஊத்தி வச்சுட்டிய அங்க மட்டுமா கொட்டினா இங்கேயும் வந்துருச்சு இப்ப முகர கட்டைக்கு போதுப்பா நல்ல வேலை நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லபடியா முடிஞ்சுடுத்து. அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் உட்கார ஐயரே. தம்பி உட்காரு உட்காரு. ஐயரே அப்பவே கேட்க நினைச்சா மறந்து போயிட்டேன். டீச்சர் அம்மா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சு, புள்ள இல்ல. அவங்க 2 பேரும் கைய பார்த்து எப்ப புள்ள பறக்கும்னு சொல்லு. இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வசந்தி வர வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால என்ன, உங்க கையை காமிங்க, அது போறோம். இந்த பாரு தம்பி, ஐயர் சாதாரணமான ஆள் இல்ல. இதுக்கு முன்னே நடந்தது இனிமே நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு. ஐயோ புட்டு வேணா கொலை புட்டு வேணா வாப்பா. நீ என்ன நானா வந்துட்டு இருக்க? ஐயரே கைய பாரு, தம்பி கைய காட்டு. திருடன். ஐயோ நான் இல்ல. திருப்பி மாதிரி ஓடுறேன். அது வந்து ஜோசியரே, அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். உன் ஜாதகத்தை தெளிவா சொல்லிடுவேன். ஏன் ஏற பிள்ளை எந்த பாட்டு வாட்டுற? என்ன ஏதுன்னு சொல்லி தொலைய. இந்த ரேகையை வச்சு பாக்குறச்ச அந்த விஷயத்துல பயங்கரமான ஆளு. ஆனா ஒரு தோஷம். என்னது? உத்தரஸ்தானத்தை பாதிக்கிறது. நீங்க நாளைக்கு தம்பதிகளை குளத்துக்கு அழைச்சுன்னு வந்தீங்கன்னா ஏன் சகலவாடி இருக்கான், அவனை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணா எண்ணி 10வது மாசத்துல மிலிட்டரி வீட்டுல குவா குவாதான். ஐயரே அது போதும், ஐயரே அது போதும். ஓம் விக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சாமப்பிரபா நிர்விக்ன குருமே தேவா சர்வகாத்தேச சர்வதா. ஓம் யா தேவி பூதேசு துர்கா தேவி நமஸ்திதா நமஸ்தே நமஸ்தே நமோ நமக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பரிகாரம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோ. 2 பேரும் எழுந்துருங்க, கொஞ்சம் நில்லுங்க. இந்த குளத்துக்கு ஆசை குளம்னே பேரு. இதுல இறங்கி யார் என்னென்ன வேண்டியிருந்தாலும் அப்படியே நடக்கும் பெரியவா சொல்லுவா. இறங்கி போய் முங்குங்கோ, போய் முங்குங்கோ. அம்மா நன்னா வேண்டுண்டு முங்குமா. அத்தா உன் மாப்பிள்ள மாதிரி வார்த்தை சாட்டமா ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், 2 பிள்ளையா பிறக்கணும் நினைச்சிட்டு முங்கு. கடவுளே, என்னை எப்படியாவது இந்த ஹிம்சை பிடிச்சங்கிட்ட இருந்து காப்பாத்திடு. உனக்கு புண்ணியமா போகும். மாப்பிளவா இப்ப நீங்க முங்குங்க. ஐயா எல்லாரும் 10 மாசத்துல பிள்ளைய பத்துக்குவாங்க, உன் பொண்டாட்டி 5 மாசத்துல பிள்ளைய பத்துக்கணும் நினைச்சிட்டு முங்கு. கடவுளே, இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்படியாவது அவன் மனசுக்குள்ள பூந்து அவன் மனசை மாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரேன். இப்ப 2 பேரும் சேர்ந்து முங்குங்க. தம்பி தம்பி ஐயா இங்க வா. என்னய்யா? நானே ரைஸ் மில்ல அரிசி அரிச்சிட்டு வரேன். சரி. நானு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். சரி. அரவக்குள்ள 25 ரூபாய் போக 475 ரூபாய் மிச்சம் கொடுத்தான். சரி. அத சரியா இருக்கான்னு என்னால எண்ணி பார்க்க முடியல. சரி. கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா. சரி. எது பணமா? பையிலையா? இந்த என்றேன், அதுக்கு தான் அலையறேன். எண்ணி பார்த்து அப்படி சொல்லுப்பா. அப்படி மூஞ்ச திருப்புங்க. பையில வரும்போது மூஞ்சி தட்டுது. ஆமா ஐயாவுக்கு எந்த ஊரியா? காரக்குடி. பொண்டாட்டி எத்தனை? எத்தனை? ஒண்ணு. ஒரு பொண்டாட்டி வச்சே காலம் தள்ள முடியல. சரி எத்தனை புள்ள? 5-6 புள்ள தம்பி. ஐயா 475 இருக்கியா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? சரி வைங்க. நானும் ஒரு நல்ல ஆளை பார்த்தா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன். நீ கரெக்டா கிடைச்ச. தெருவுல போறவன் வரவெல்லாம் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கான். உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. ஏன் முகத்துல? ஆமா. நாளை பின்ன மாத்தி சொல்லப்படாது. சொல்ல மாட்டேன். தெரிஞ்சிச்சுல? ஆமா. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. 475 ரூபாய் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. போடா. என்ன தம்பி, தம்பி உதவியம் பண்ணுது, கோவம் படுது. சரி. அப்பா கரெக்டா சிக்கனாயா. எங்க வச்ச படத்தை? அடாடா கூப்பிட்டு 100 ரூபாய் தர்றானே. இதே மாதிரி இன்னொருத்த மாட்டானா இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்ன திரும்பி பாக்குறான்? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏண்டா ரொட்டி நிக்கிற வாய நாய் பத்து மாதிரி. ஏண்டா 26 கார்டு பார்த்து ஆடுவியா? உன் கார்டு காட மாட்டியா? அப்பி ஆடுறா ஆடுறா. அந்த இஸ்பெக்ட் ஆசைப்பட. இஸ்பெக்டா சார்? ஏன் பக்கத்துல? அதெல்லாம் தப்பு சித்தப்பு. சூதாட்டம் தர்மராட்டம் அதெல்லாம் ஃப்ராட் பண்ணலாமா? ஏன்பா அடிக்கடி திடீர்னு தெரிஞ்சுறீங்க? நான் அடிச்சிட்டேன். போச்சு, காசை நீ தான் கொடுக்கணும். ஏப்பா
அங்க டீச்சர் வீட்டுல உங்க விவகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து சீட் ஆடிக்கிட்டீங்களா? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். ஐயோ எந்திரிப்பா. விஷயம் இப்படி ஆகும் நினைக்கலையே. எங்க அந்த 2 பேரையும் ஆள காணோம். எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரக்கூடாது. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அக்கா, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? உங்க மேல என்ன தப்பு இருக்கு? என்ன பண்றது? அதோ அவங்களே வந்துட்டாங்க. ஏறாத பை. ஐயா, நான் நிரபராதிங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இவன் கேட்க மாட்டேன்டா. ஐயா, எனக்கு காட்டு பண்ணில சுட தெரியாதுங்க. மிலிட்டரிக்கு போ. மிலிட்டரி ஹோட்டலுக்கு நான் ஏன் போணும்? டேய், நாட்டை பாதுகாக்க மிலிட்டரிக்கு போடா. யோ, அது கவர்மெண்ட் மிலிட்டரியா? அப்படியா? நான் மிலிட்டரி ஹோட்டலுக்கு நினைச்சேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்லப்பா, இல்ல இப்ப இதுல போர் நடக்குதான். நடக்கட்டும். டேய், உங்க 2 பேரையும் பட்டாளத்துக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு. பட்டாளமா? அதான் விழுப்புரம் பக்கத்துல இருக்கல அந்த ஊர் தான். ஓ, அத சொல்ல வரீங்களா? டேய், நீங்க 2 பேரும் மிலிட்டரி மேன்ங்கறத ஞாபகத்துல வச்சுங்க. ஆமா, நம்ம மிலிட்டரி மேன். மேஜர். எஸ். ஆமா தம்பி, லெட்டர் வந்ததுல இருந்து பச்சை தண்ணி பல்ல படாம டீச்சர் அம்மா அழுதுகிட்டே இருக்கு. ஓ வேண்டாம் தம்பி. அம்மனி, இது உன் வேலை தானே? வர்றேன். வரும்போதே பார்த்தேன் 2-3 பதக்கம் வாங்கியிருந்தேன். போதும்பா, இனிமே போய் புதுசா என்ன சாதிக்க போற? டீச்சர் இங்க தனியா இருக்கு. இங்க இருந்தேனா கொஞ்சம் அதுக்கு உதவியா இருக்கும். நானும் அதை தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. எனக்கு பெருமையா அவர் பட்டாளத்துல இருக்கிறதா. அதனால அவர் போட்டோம். நீங்க போங்க. ஆஹா, பொண்ணுன்னா டீச்சர் மாதிரி எல்லாம் இருக்கணும். என்ன தேசப்பற்று. நாட்டுக்கு சேவை செய்யறதுல அனாவசிய சென்டிமெண்ட் பார்க்க கூடாது. உடனே போங்கடா. நீ வரப்படு, நான் இங்க இருந்துக்கிறேன். நான் வெறும் சிப்பா, இங்க இவர் தான் மேஜர். டேய், அன்னைக்கு நீ தானே மேஜர்னு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு இவரே இருந்துட்டு போட்டுமே. சரி, நானே வச்சுக்கிறேன். இவனை துரத்தணும். என்னங்க இது? நான் வரும்போது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல இடையில தான் கோளாறு இருந்திருக்கு. லெட்டர் கொடுங்க. இது என்ன லெட்டர்? அதான் படி. படி தெரிஞ்ச நான் அவங்க கூட இருக்கேன். எல்லாம் நல்லா ஏமாந்துட்டீங்களா? ஏங்க, இது என் ஃப்ரெண்ட் சும்மா தமாஸ்க்கு எழுதின லெட்டருங்க. இது பட்டாளத்துல இருந்து வரல. எப்படி சொல்றீங்க? என்ன மேஜர், உங்களுக்கு தெரியாதா? நமக்கு லெட்டர் வந்தா ஹிந்தி இல்லன்னா இங்கிலீஷ்ல வரும். இது தமிழ்ல வந்திருக்கு. சும்மா யாரோ விளையாட்டுக்கு எழுதிருக்காங்க. ஆமா, நான் கூட கொஞ்ச நேரம் மடையன் ஆயிட்டேன். நீ சொல்றதான் கரெக்ட். எங்க பிரிஞ்சிருங்களோ நினைச்சேன். நல்ல வேலை, பிரச்சனை தீர்ந்ததுப்பா. சந்தோஷமா இருங்க. வா போலாம். துப்பாக்கி வாங்கிட்டு வா. குடு. மேஜர், அந்த வயல்ல நண்டு நிறைய வாங்க சுடுவோம். இன்னும் ஏன் தாய் அழுகிற? மலை போல வந்த துன்பம் தான் பனி போல நீங்கிடுச்சு. அழுகாத ஆத்தா, கண்ணை தொடச்சுக்க. எடுத்துக்க. இந்த நகைக்காக தானே இவ்வளவு நாளா இங்க காத்துட்டு இருந்தேன். எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்து நீங்க வெளியில போ. இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடு. என்ன பாக்குற? இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. நான் உன்னை விட்டு போறதால உன் பிரச்சனை தீந்துருமா? இப்ப நான் இங்க இருக்கிறதால உனக்கு என்ன தொந்தரவு? நீ என்னை விட்டு இப்ப விலகி போலன்னா என் வாழ்க்கையே நாசமாயிடும். எப்ப வேணாலும் என் சுரேஷ் இங்க வரலாம். சுரேஷ்? ஆமா. சுரேஷ் எங்க ஊருக்கு சர்வே பண்ற இன்ஜினியரா வந்தாரு. நட்பா ஆரம்பிச்ச எங்களோட பழக்கம் நாளடைவுல காதலா மாறிடுச்சு.
இதுக்கிடையில எங்க அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லாம போயிடுச்சு. அவங்க தன்னோட நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு எங்க மாமா கிட்ட எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க சொன்னாங்க. அவரும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் அனாதை ஆயிட்டேன். சுரேஷ் தன்னோட வேலை முடிஞ்சு ஊருக்கு போறதா சொன்னாரு. எங்க அம்மாவும் இல்ல, நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்க. எனக்கு யாரு இருக்கா? தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் வசந்தி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எனக்கு ப்ராஜெக்ட் முடிய 1 இயர் தான் இருக்கு. நான் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இமிடியேட்டா வந்து உன்னை கூட்டு போறேன். இதுக்கு நடுவுல நான் உங்களை பார்க்கணும்னா எங்க போறது? நான் என்னுடைய அட்ரஸ் தரேன். இந்த அட்ரஸ்க்கு நீ லெட்டர் போடு. இமிடியேட்டா வந்து உன்னை நான் கூட்டு போறேன். எனி ப்ராப்ளம் கவலையே படாத. ஓகே? அழக்கூடாது. ஐ லவ் யூடா. பை. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க மாமாவுக்கு புத்தி மாறி போச்சு. வயசான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து என்ன 2ஆம் தாரமா வாழ்க்கைப்பட சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி என்ன ரூம்ல பூட்டி வச்சுட்டாரு. அப்பதான் அந்த வழியா சமூக சேவகி அக்கா போனாங்க. அவங்க கிட்ட என் நிலைமையை விளக்கி சொன்னேன். உடனே வந்து என்னை காப்பாத்தினாங்க. இப்படி வாமா. சமுதாயத்துல தனியா இருக்கிற எந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஆனா இந்த தாலியால நிச்சயமா உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நான் நிம்மதியா இருக்கும்போதுதான் என் மாமா வந்து என்ன தொந்தரவு பண்ணாரு. அப்பதான் நீயும் உன் ஃப்ரெண்டும் வந்தீங்க. நான் எல்லா விவரத்தையும் சுரேஷ்க்கு லெட்டர் மூலமா தெரியப்படுத்திருக்கேன். அவர் எப்ப வேணாலும் இங்க வரலாம். அப்படி வரும்போது நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறது கேள்விப்பட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த சுரேஷ் இந்த ஊருக்கு வருவான்னு சொல்றேன். அதுல என்ன சந்தேகம்? அதான் சொல்றேன், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. நீ போட்ட லெட்டர் இதுதானே? இது எப்படி உன் கையில கிடைச்சது? இத பார், நீ நினைக்கிற மாதிரி இந்த சுரேஷ் நல்லவன் இல்ல. இந்த அட்ரஸ்ல நானும் செத்துப்போம் 10 வருஷமா இருக்கும். நீ போட்ட லெட்டர் கிடைச்சனாலதான் இங்க வந்தோம். அவன் பொய்யான அட்ரஸ் கொடுத்து உன்னை ஏமாத்திருக்கான். இல்ல, நீதான் திருட. அவர் பாக்கெட்ல இருந்து நீதான் இந்த லெட்டர் திருடி இருக்க. நான் சொன்னதை நீ நம்பல. பரவாயில்ல, இதே அட்ரஸ்க்கு போற லெட்டர் போடு. அந்த சுரேஷ் உண்மையிலேயே அங்க இருந்தான்னா இப்போ உன்னை தேடி வருவான்ல? நிச்சயமா வருவாரு. நீ சொல்ற மாதிரி அவன் வந்துட்டான்னா என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறேன். இன்னைக்கே லெட்டர் போடுறேன். அவர் வந்த அப்புறம் உனக்கே புரியும் என் சுரேஷ் எப்படின்னு. வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல, அப்புறம் என்ன? அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு.
அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரியா நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு? அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாரு. ஐயா, நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது, புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. யோ, என்னையா இது? சாமி அங்க இருக்கு, நீ என்னடா என்ன பார்த்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க? இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர சேலன்னு நினைச்சிட்டு உன் வாயில வெண்ணெய் அடிச்சுட்டு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம்ல நாங்க. பாடியா பாடி, நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சரி, அவளை நீயே பாத்துக்க. அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசா மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசா மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன்னு வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அறுத்து தானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம் முருகா. யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசல்ல அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியா அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா. யாரா இருந்தா இவளை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். ஹலோ, யாரும் சத்தம் போடக்கூடாது. ஒழுங்கா நான் சொன்னதை எழுதுங்க. என்ன ஏன் இவ்வளவு லேட்டு? இனிமே லேட்டா வராத போ. ராசா, ஏ ராசா வந்துட்டேன். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாமா. வணக்கம் பாட்டி. வாயா. பிரயாணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது மாமா. ஏ சுமதி, உன் மாப்பிள்ள வந்திருக்காண்டி. வாங்க வாங்க. வசந்தி, நல்ல நேரத்துல வந்திருக்கமா. என் தங்கச்சி மகன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அன்னைக்கு நிச்சயார்த்தம் நடந்துச்சுல, இவருக்கு தான், நம்ம சுமதி மாப்பிள்ள. வாங்க வாங்க வாங்க. இப்ப பேசி பாக்கலாம். நீ யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற? புரியல? உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ற பணம் பறிக்க. மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போன நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா? ஆமா, ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டிய கலட்டி அவுத்த பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு. சரி, இமிடியேட்டா போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இரு, போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ணது நீதானடா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன்.
எந்த களவாணி பேசினாலும் கவலை இல்ல. சரி அதை விடு. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு. உள்ளகிள்ள போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம போயிரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம். மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷ் ஓட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 குடியா. யோ உன் தங்கச்சி தூக்கிட்டு உனக்கு தோல் பட்டையெல்லாம் வலிக்குதியா. ஒரு 50 100 கூட ஒரு குவார்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. அறிவு கட்டவனே, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபாய் காசு இல்லைங்கிறியே. உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? முடிஞ்சா அழிச்சுக்க. முடிஞ்சா அழிச்சுக்கிறவா? சரி போன கிளவிடா பரதேசி. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரப்பல போய் அண்ணேங்கிற. அம்மன் ஜல்லி கூட தர மாட்டேன்றான். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீயே என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான். ஆமா உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இரியா, நீ நினைச்சா கடத்திக்கிட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ தானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு. நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி. போடி இவள. நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன். இதுல இவளுக்கு கஞ்சி ஊத்தணும்ல. கஞ்சி போடினா போத்துனா போகலாம். யாரியா ஆமா இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கிட்டேன். கராத்த பழ இருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு கஞ்சாட காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது. கோயில்ல உன்னை வேட்டிய பொத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாதிரி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? அம்மா உன் கால விழுந்து கும்பிருந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்ச நேரம் தண்ணி கூட நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தற. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்யே, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிடுவேன். வேணாம்மா வேணாம்மா. வாங்க மாமா வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆளை காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது இவங்கதான். டீச்சர் ரொம்ப நல்லவங்க. என் கூட பிறந்த அக்கா மாதிரி. ஆமா டீச்சர். மாமா எங்க? அவரு ஓஹோ கொல்லப்புறத்துல இருக்காரா? சரி நானே போய் கூட்டிட்டு வரேன். நீ என்ன மனுஷனா? இங்க பாரு வசதி, நீ என் மேல கோவப்படுறதுல நியாயம் இல்ல. என்னுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே உன்னை தேடி நான் உங்க ஊருக்கு வந்தேன். நீ எங்க இல்ல. நீ எங்க போன, என்ன ஆன, ஒண்ணுமே தெரியல. நான் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், உன்னை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. எங்க அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியாம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் ஊர்ல இருந்து வந்த உடனே எங்க மாமா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதை நான் நம்பல. சத்தியமா நீ எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும். ஏன்னா நம்ம காதல் சாதாரணமானதில்ல. எவனோ ஒருத்தன் புருஷன் சொல்லிக்கிட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியுது. இங்க பாரு வசந்தி, அதனால நாம இப்ப ஒண்ணு சேர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். நம்ம விஷயம் முடிச்சு போச்சு சுரேஷ். அது இருக்கட்டும். சுமதி எனக்கு தங்கச்சி மாதிரி. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வசந்தி ப்ளீஸ் அழாத வசந்தி. என்ன பேசுற வசந்தி? உன்னை சந்திக்காம இருந்தா வேணா இந்த கல்யாணம் நடந்திருக்கும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? இங்க பாரு வசந்தி, எது எப்படியோ எனக்கு தெரியாது. இனி நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நம்ம லைஃப் என்னன்னு டிசைட் பண்ண நாளைக்கு ஈவினிங் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்துல உனக்காக நான் காத்திருப்பேன். நீ எங்க வா? மாமாவை காணுமே, எங்க போயிருப்பாரு? டீச்சர் மாமாவை காணும். என்ன 2 பேரும் அப்படியே நின்னுட்டீங்க? ஐயோ மறந்தே போச்சு. டெய்லர் வேற வந்துருவாரு. Dress அளவு கொடுக்கணும். நம்ம போலாம். டீச்சர் நான் போயிட்டு வரேன்.
வாங்க, நேரமாச்சு. எங்க அப்பனை விநாயகா, என் வாழ்க்கைக்கே இன்னைக்கு தான் அஸ்திவாரம் போடுறேன். அதனால நீ எப்படியாவது அவன் மனசுக்குள்ள பூந்து என் லவ் ஓகே பண்ண வச்சிரு. பக்தா, உன் கோரிக்கையை நிறைவேற்றினேன். ஒரு புல்லு வாங்கி எனக்கு பின்னாடி வைத்து விட்டு போ. இது எங்கேயே கேட்ட குரல். இந்த குரலுக்கு நமக்கு ஏற்கனவே சம்பந்தம் இருக்கு. சித்தப்ப வா வழியா. அட, எப்படியே கண்டுபிடிச்சிட்டியே? கடவுள் பேச மாட்டா நமக்கு தெரியும்ல. வா சித்தப்ப வா. என்னப்பா லவ் ஸ்டார்டிங் பாயிண்டா? அசத்து போ சித்தப்ப, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல, எவ்வளவு நாள் தான் வருவான்னு காத்துக்கிட்டு இருப்ப. நான் இந்த ஊருக்கு திருடுறதுக்கு தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் பழசெல்லாம் மறந்துட்டு நான் திருந்திட்டேன். நீ நானும் வேற வேற வகையில பாதிக்கப்பட்டிருக்கோம். நாம 2 பேருமா சேர்ந்து ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கூடாது? அப்புறம் அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல போட்டோ எடுத்தோம் இல்லையா, அதை பெருசு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாரு. எப்படி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? பொண்ணு மாதிரி ஒரு திருடனை ரோட்ல குப்பை பொறுக்கிறவ கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நம்ம தகுதிக்கு எது சரியோ அதுக்குதான் நாம ஆசைப்படணும். இனிமே என்கிட்ட இந்த நினைப்போட பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். முதல்ல உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவமா நினைக்கிறேன். தூங்கு, நீ நிம்மதியா தூங்க. நான் உன்னை என்ன கேட்டேன்? என் மனசுல இருக்கிற ஆசை தானே. அதுக்கு ஏன்? ஓகே, நீ தூங்கு, நிம்மதியா தூங்கு. ஏன் தூக்கம் தான் போச்சு. சாரி, வரவா? ஒரு கடையா, இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமாருக்கு பீடி கிடைக்குமா? பூமாருக்கு பீடி ஒரு கட்டு. போமாட்டியா? என்னென்ன பீடி கட்டா போச்சுடுறீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு பீடியாச்சும் கொடுங்க. காசு இருக்கா? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. அண்ணே அந்த எச்சு பிடியாச்சும் கொடுங்க. போறியா? நெத்தில புட்டு வச்சுடவா? அண்ணே போயிடுறேன். போடா போ. போறேன் நிக்கிற, நின்னுட்டு போக முடியா? ஏயா அண்ணே அண்ணே ஏன கத்துறீங்க? பயமா இருக்குல்ல. ஒரு குச்சி மிட்டாய் 2 குருவி ரொட்டி கொடுங்க. டேய் யாருக்கு? எனக்கு தான். வாங்க. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. நான் யார் தெரியுதா? தெரியுதுண்ணே. நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல் இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறேன். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? இருக்கு, ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன். இருக்கா? ஒரு சிசர் பாக்கெட் ஒண்ணு வாங்க. மினி சிசரானே? ஃபில்டர் சிசர். போ வாங்கி போ. அண்ணே, அண்ணன் எது கேட்டாலும் கொடுத்துருங்க. மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ரொட்டி வாங்கிட்டு போடா. டேய், அவன ஒரு ரொட்டி கூட திங்க மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. டேய், காசு கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன், தேவையில்லாம பேச. டேய், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். நில்றாம நில்லு. நில்றி. போயா பொட்டி. வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்திருக்கான். போன பொதுல விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. டேய், நீங்க 2 அந்த பக்கம் போங்க, நீங்க 2 பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. டேய் யாரா அவன்?
டேய் 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 எவனா டேய் யாரா டேய் காரே வரங்கடா டேய் யாரா டேய் யாரா வந்து அடிச்சிடுவேன் பையே டேய் கைய போடா போயிரு டேய் 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 இங்க பாரு டேய் வல்லவன் ஒருவன் நான் தான்டா டேய் அவன் குடும்பம் காணா போயிரும் அம்மா அம்மா டேய் இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போம்டா டேய் பேசிட்டு போய் வாயில ஏறிங்களா டேய் டேய் அளவாடா இருக்கே டேய் டேய் வேணாம் டேய் டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல டேய் எல்லாம் மீறி போறீங்கடா டேய் ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரணும் டேய் ஆஹா எரியறாங்க ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே டேய் வேணாம்டா வலிக்குதுடா டேய் வலிக்குதுங்கறல டேய் சாமி நிப்பாட்டுங்கற என்ன ராஸ்கல் சின்ன பிள்ளை தரமால இருக்கு டேய் மறுபடியும் யாருக்கு டேய் ரெஸ்ட் கொடுங்கடா டேய் குருநாதா இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா மாறும்டா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் டேய் தலைவா இங்க பாருங்க ஒரே சைஸா பிடிச்சு வந்திருக்காங்க தலைவா ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து எவ்வளவு எரிறாங்க தலைவா என் வேலை எப்படி எரிஞ்சாய் தெரியுமா இங்க வாங்க அண்ணனை கேளுங்க அண்ணன் எப்படி எரிஞ்சாய் சொல்லுங்க நீ அடிவாய் சாப்பிடுறான் மரியாதையா கூட்டி போயிரு குருநாதா ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுடா டேய் நீங்க சரியா பொம்பளையா இருந்தா இப்ப எரிங்கடா டேய் இப்ப எரிங்கடி டேய் நிறுத்து எவனும் தான் எரியலையே சும்மா எரியன்னு கத்திட்டு இருக்க எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க என்ன பண்றது எங்க பாருடா ஏய் வர்றா கையில அருவாளை பாறா டேய் அவன் வயித்து கொண்டாந்து கேட்டாவா வா இப்போ டேய் குருநாதன் ஐயோ இருங்க பாருங்க ஐயோ விட்டுருங்க வாடா வாடா டேய் சும்மா இருடா பொறுமை டேய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க எங்க திரும்புங்க கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன் எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா உன்னை மறக்கவும் மாட்டேன் உயிரோட விடவும் மாட்டேன்டா டேய் டேய் உன்னை வெட்டி டேய் டேய் ஓடா டேய் டீச்சர் மெட்ராஸ்க்கு லெட்டர் போட்டீங்கல்ல அங்க ஆள் இல்லையா திரும்பி வந்துடுச்சு இந்தாங்க நீ நினைக்கிற மாதிரி இந்த சுரேஷ் நல்லவன் இல்ல அவன் பொய்யான அட்ரஸ் கொடுத்து உன்னை ஏமாத்திருக்கான் ஹாய் என்ன வசந்தி இவ்வளவு லேட் பண்ணிட்ட எங்க நீ வருவே வர மாட்டேன்னு பயந்தே போயிட்டேன் அப்புறம் லைஃப் பத்தி ஏதோ டிசைட் பண்ணனும் சொன்னீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அதான் இப்ப என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன் நம்மளை பத்தி மாமாட்ட எடுத்து சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு அப்போ ஊரை விட்டு ஓடி போயிடலாங்கிறீங்களா அதெல்லாம் இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற சாந்தி முகூர்த்தத்தை இப்ப இங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொண்டாடிட்டா எப்படி அப்புறம் நாம ரெண்டு பேரும் போய் எங்க மாமா கால்ல வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்க மாமா மன்னிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு என்ன சொல்ற ஏன் தப்பு பண்ணாமலேயே தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னா அப்ப நீ என்ன நம்பலையா உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்றேன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறியே அது இருக்கட்டும் நீங்க எனக்கு கொடுத்த அட்ரஸ் உண்மைதானே அதுல என்ன சந்தேகம் இல்ல அந்த அட்ரஸ்ல இப்படி ஒரு ஆளே இல்லன்னு லெட்டர் திரும்பி வந்துருச்சு அடடடா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா இனி ஹீரோவா இருந்து பிரயோஜனம் இல்ல வில்லனா மாறிட வேண்டியதுதான் இப்பவே உன்னை பத்தி பிரசிடன்ட் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்க உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அந்த சுமதியை நினைச்சுதான் உன்னை விட்டுருக்கேன் ஒழுங்கு மரியாதை முதல்ல அவ கழுத்துல போய் தாலியை கட்டு இருமா ரொம்ப டென்ஷன் ஆவறியே
உன்னை நான் அந்த ஊர்லயே கரெக்ட் பண்ணிருக்கணும். எஸ்கேப் ஆயிட்ட. இப்போ ஒண்ணு கட்டுப்போ இல்ல. அவளை நான் கட்டிக்கிறேன், உன்னை நான் வச்சுக்கிறேன். என்னடா சொன்ன? சூப்பர் பங்காளி, அற்புதமான காட்சி. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொன்ன நம்பல. இந்த வரேன். அப்புறம் என்ன நீ வருவன் எவ்வளவு நாள் உனக்கு காத்துக்கிட்டு இருந்தா? நாளை கால அவ கழுத்துல தாலி கட்டல. வேணாம் வேணாம், இவன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன கலரு, என்ன கலரு. ஆளு ஜம்முன்னு நல்லா தானே இருக்கா. ஆமா, இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான். ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்மள திருத்துறதுல இவளுக்கு அப்படி அக்கறை. நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவளை. அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அத நேரடியா சொல்ல முடியாம வேற ரூட்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கா. அட ஈன நாயே, எச்சி புத்தி நாயே, இது புரியலடா உனக்கு. உனக்கு எப்பயுமே சரி, அதை விடு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா அறிவு கட்டவனே. அப்படியே முருகா. ஒண்ணுமே சொல்லல. சும்மா ஓகே ஓகே ஓகே. ஆஹா, அடாடாடாடாடாடா, சூப்பராடா. வாடா 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 ராஜா, வாடா ராஜா, வா 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 வா. சுந்தரி, சும்மா தானே சுரண்டேன். பண்ற காருவா பாயில.
மாமா நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். அக்கா எங்க? உள்ளதா இருக்காங்க. சரி. என்ன மன்னிச்சிருங்க சார். பணமும் பர்சனாலிட்டியும் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்புன்னு ஒண்ணு இருக்குன்றத இப்பதான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாருமே செய்யாத மிகப்பெரிய துரோகத்தை வசந்திக்கு செஞ்சுட்டேன். அவங்க கிட்ட நேர்ல நின்று மன்னிப்பு கேட்க எனக்கு அருகதையும் இல்லை, மனசுல தைரியமும் இல்லை. நான் மன்னிப்பு கேட்டேன்னு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். என்னங்க சொல்லிட்டீங்களா மாமா கிட்ட? எல்லாம் சொல்லிட்டேன். சரி மாமா நாங்க கிளம்புறோம். சரிம்மா. நான் வரேன் சார். நான் அன்னைக்கே ஊரை விட்டு போயிருப்பேன். அப்ப நீ படுத்து படுக்க இருந்துட்ட. அந்த சமயத்துல உன்னை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல, நான் நாளைக்கே ஊரை விட்டு போயிடுறேன். இவ்வளவு நாளா என்னால உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு என்ன மன்னிச்சிரு. நான் போறேன். உன்னோடு இருந்த கொஞ்ச நாள் ஞாபகம் எனக்கு வாழ்நாள் முழுவதும் போதும். காப்பு கிட்டதுக்கு கோனார் கூப்பிடுன்னு கோவிச்சுக்கிட்டாரு. என்ன தம்பி பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எங்க புறப்பட்டீங்க? ஆமாங்கய்யா, மீட்டில இருந்து லெட்டர் வந்திருக்கு. நான் டியூட்டில ஜாயின் பண்ணணும். இன்னைக்கு தான் ஊர்ல காப்பு கட்டி இருக்கு. ஏமா உனக்கு தெரியாது? இன்னும் ஒரு வாரத்துக்கு யாரும் ஊரை விட்டு போக கூடாது, சாமி குத்தம் ஆயிடும். அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடியே என் மகளையும் மருமகனையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அதெல்லாம் மிலிட்டரிக்கு தெரியாதுங்களே. ஒரு வாரம் தள்ளி போனா என்னப்பா? நான் சொல்றதை கேளு. இந்தாமா தம்பியை வீட்டுக்குள்ள கூப்பிடு. இல்லைங்க, அது சரியா வராது. உள்ள வாங்க. எல்லாம் பொண்டாட்டி சொன்னாதான் கேட்பாங்க போல இருக்கு. இப்படி ஒரு புது பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு வாரம் பொறுத்துக்க. இது ராமச்சந்திரன் வீடுல போயிட்டாரோ? ராமச்சந்திரனே என்ன அராஜா விட்டு போயிட்டேடா. இளவு வீடு இங்க இல்ல, அங்க போ. அங்கயா? அப்புறம் ஏன் இங்க உட்கார்ந்து? ஐயோ, ஆமா இது பொன்னுச்சாமி என்ன வீடுல? பொன்னுச்சாமி என்ன? செத்தது பொன்னுசாமி இல்ல, பொண்ணு தாய். பொண்ணு தாயா? அம்மாவா? அம்மா எல்லாரும் கீழே வா, தலைக்கு மேல வா. ஐயோ பொன்னுச்சாமா, ஐயோ கருவாங்க ஏற்கனவே கோளாறான ஆளு, அவன் எங்க உட்கார்ந்து அழுகிறான் பாத்தீங்களா? அம்மா நீ போகலையே. அம்மா நீ போகலையே. நீ போகலையே, போகலையே. ஏய் என்ன என்ன போகையில இவங்க எல்லாரும் கூட்டு போக சொல்றேன் நீ? எதுக்கு இப்ப சென்டர்ல உட்காந்து நீ? இல்ல அம்மா. ஏய் இருக்கிறவன் இம்சை தாங்க முடியாம அது போய் சேர்ந்துருச்சது. அங்க ஆம்பளைங்க நாங்க அனாதையா இருக்கிறான், அங்க வந்து அழுவ. உன்னை ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு நீ ஓவரா அழுதுட்டு இருக்க. நீ கிளம்பி நீ. ஆத்தா நீ போகையில
போகையில அத்தா நிப்பாட்டு. என்ன ஏன் பாட்டியா திருப்பி ஏன்கிட்டயே பாடுற? எனக்கு வேற பாட்டு தெரியாதுப்பா. நீ போகையிலே. என்னடா இது? குணத்துக்கு பக்கத்துல கனகரப்பா அனப்பா உட்காந்து அழுதுக்கின்றவன இங்க கூட்டி வந்து நீ வேற மாதிரி அழுகுறான். என்ன இவன் கணக்கு? டேய் எங்க கிட்டியே வா. இந்த வர்றேன்டா அண்ணே. அண்ணே நான் போறேன் 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 வந்தா சுத்தனா. ஐயோ அண்ணே ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு. இடத்த காலி பண்ணு. அண்ணே என் பணத்தையும் அதுல வச்சுட்டேன்னு என் பணத்தையும் அதுல வச்சுட்டேன்னு. எவ்வளவு வச்ச? எப்படி வச்ச? 300 ரூபாய் வச்சேன்னு. 300 ரூபாய் வச்சேன்னு. எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. அண்ணே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு. அடுத்த தெருவுல இன்னொரு இடம் இருக்கு. அங்க போய் பிக்கப் பண்ணிக்க. நான் கிளம்புறேன் ராசா. கிளம்புறேன்டா. என்ன ஆத்தா போயிட்டியா? நானும் ஒரு 5-6 நாளா பாக்குறேன். ஒரு 7-8 ஆடிட்டு திரியுறீங்க. உங்க டீச்சர் கிட்ட சொன்னா இது கதைக்கு உதவாது. நானே உங்க கதையை முடிக்கிறேன். என்ன பண்ற நீ? இந்த புறாவை எப்படி தின்பது என்று சிறிது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். மனுஷனாயா நீ? நான் அது குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். நீ அதை விடியா முதல்ல விடு. ஏ சமாதான பறவையே, சற்று ஓய்விடு. டீச்சர் உனது குழந்தைகளுக்கு சட்டி வச்சு போடவும். வசந்தி அக்கா, வசந்தி என்ன இது? ஏமா? சரி சரி, ஏமா அழுற? அமைதியாரு. பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல. கண்ணை தொடச்சுக்க. நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு தான் முக்கியமா வந்த. ஏமா என்னாச்சு? சரிம்மா, இனி என்ன பண்ண போற? இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாதுக்கா. வேற ஊர்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் மறந்து அங்க போய் இருந்துடுறேன். போயிட்டா உன் பிரச்சனையெல்லாம் தீந்துருமா? உன் மாமன்காரன் தொல்லை பண்ண மாட்டான்னு நிச்சயம். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ யார நல்லவன் நம்பினியோ அவன் படு அயோக்கியனா இருந்திருக்கான். ஆனா திருடனா ஊருக்குள்ள வந்தவன் உன்னால திருந்தி நல்லவனா மாறி இருக்கான். இவ்வளவு நாள உன் கூட ஒரே வீட்டுல இருந்திருக்கான்னு சொல்ற. உன்னை ஒரு தப்பான பார்வை கூட பார்க்கல இல்லையா? நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? நீ ஏன் அவனையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆமா, மறக்கிறத மறந்துதான் ஆகணும். என் புத்திக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேம்மா. அவனை விட ஒரு நல்ல துணை உனக்கு கிடைக்காது. நல்ல யோசனை பண்ணி பாரு. உனக்கு நான் சொல்றது சரின்னு படம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம்.
வர்ற வழியில ரோஜா பூச்செடி வித்துட்டு இருந்தான். இது இப்ப பூக்காதான், 3 மாசத்துக்கு அப்புறம் தான் பூக்குமா. இதை நீங்க தினமும் ஸ்கூல் போகும்போது ஒண்ணு வச்சுட்டு போனீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்குங்க. அதனாலதான் உங்களுக்கு இது வாங்க போன. எப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, மல்லி வாங்கிக்கலாம், மல்லி இல்லைன்னா சாமந்தி வாங்கிக்கலாம். ஆமா, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்? இது ஒண்ணுதான் குறைச்சிருக்கும். ஒரு நிமிஷம், சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போலாமே. இது என்ன புதுசா இருக்கு? இல்ல, நன்றி உணர்ச்சியா? இல்ல, நான் ஊரை விட்டு போறேன்னு சந்தோஷமா? நம்ம தகுதிக்கு எது சரியோ அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். இன்னைக்கு வேணா வாய்க்கு ருசியா இருக்குன்னு சாப்பிடலாம், வாழ்க்கை பூரா அது கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். ஹலோ. அங்க 100, இங்க 300, மொத்தம் 400. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு. உழைச்சு சம்பாரினா நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இடத்தை காலி பண்ணு. IUCC கட் அவுட். யோ, வேட்டியை கழட்டியா? வேட்டியா கலட்டுன்னு சொல்ற. கழட்டியா? வேட்டியை கலட்டவா? கலட்டியாச்சு. கீழே போடு. போட்டாச்சு. இத நீ உண்மையிலேயே ஒழிச்சு சம்பாரிச்ச காசா இருந்தா இந்த வேட்டியை நீ தாண்டற. போப்ல பொய்யா தன்னா கட்டி வரும். அப்புறம் அது என்னைக்கு உடையிறது? தெரியுதுல்ல. அப்புறம் என்னத்துக்கு போய் சொல்ற? நீ எப்போ எங்க எப்படி எவனை ஏச்சு சம்பாரிச்சன்றதெல்லாம் எனக்கு தெரியும்யா. தெரிஞ்சு போச்சா? தெரியும்னு சொல்றல்ல. நீ திருத்த மாட்ட. உன்னை எப்படி திருத்தணும்ன்றது எனக்கு தெரியும். வாயா சொல்றல. வாடா. அண்ணே, மேஜர் என்னை காப்பாத்துங்க. அது மேஜர் இல்ல, எங்க அண்ணன். அவ என் தங்கச்சி. தங்கச்சியா? அப்ப அன்னைக்கு போன்ல 5 லட்சம் ரூபாய் கேட்டது உன்கிட்ட தானா? உன் கடையை வித்தா கூட முக்காத்தோடு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் செல்லு போனு. என்னையோ என் கடையை பத்தியோ பேசுனே அவனை இந்த ஏரியாவே இருக்காது. நிறுத்தியா? பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை சண்டையெல்லாம் கத்து கொடுத்து இவனுக்கு போர் அடிக்கிற நேரம் பூரா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறான். ரொம்ப நேக்காட்டல இப்படி வரைக்கும் பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் நீ பல கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியிருக்கா. அண்ணே, இந்த ஆள்கிட்ட ரொம்ப பேசாதீங்க. நீயே சொல்லுமா, இவன் என்ன செய்யலாம்? நிறுத்தியா? என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா? நான் என்ன கோயில் மாடா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? ஓகே, இப்ப நீங்க பேசலாம். அண்ணே, இந்த ஆளு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ இத்தனை நாள் இந்த ஆள் கூட இருந்த பாவத்துக்கு போனா போட்டோம், என் கழுத்துல வேணா தாலிய கட்ட சொல்லுங்க. எது தாலியா? ஹலோ மேடம், நான் மஞ்சக்கேரை வாங்கி ஒரு பிச்சைக்காரி கழுத்துல கட்டினாலும் கட்டுவன தவிர உன் கழுத்துல கட்டவே மாட்டேன். இது எங்க ஆத்தா காட்டேரி மேல சத்தியம். என்னன்னு நான் சொல்றது? என்னையா எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தவன் பக்கத்துல நிக்கப்படாதா? அங்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான், அவனை தூக்கி போட்டு பயமுடுறா. இனிமே என் தங்கச்சி பேச்சுக்கு மறு வார்த்தையே கிடையாது. அவ கழுத்துல தாலிய கட்டுற ஓட்டலோட மாப்பிளையா இருக்க. ஓட்டலோட மாப்பிளையா? உன் கூட இருந்து என்ன பண்றது? அன்னைக்கே சொன்ன, நீங்க தான் நம்பல. என்னப்பா நீ பாட்டுக்கு வந்த, பேப்பரை போட்ட, என்னென்னமோ பேசிட்டு இருக்க. முதல்ல பேப்பரை படிங்க. அன்னைக்கு அவ்வளவு தூரம் அவனுக்காக வக்காலத்து வாங்குனீங்கல்ல, இவனுக்கு ஏமாத்து பசங்க, ஃப்ராட், மிலிட்டரிக்காரங்க இல்ல. இப்போ நான் சொல்றத நம்புங்க. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. தயவுசெய்து அந்த பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வைங்க. என்னமா சந்தி, அப்ப இருந்தே உன் பிரச்சனை குழப்பமா இருக்கே. ஏப்பா நீ என்ன சொல்ற? அவன் சொல்றதுல பாதி உண்மை இருக்குங்க. நான் பட்டாளத்துக்காரன்ல, பட்டணத்து பிட்பாக்கெட். ஆனா அதுக்காக எனக்கு வசந்திக்கும் கல்யாணம் ஆகலன்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? விட்டா அவன் கதை கதையா சொல்லிட்டே இருப்பான்.
ஆக வேண்டியதை பாருங்க. அந்த பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கிறதா முறை. வசந்தி, நீ என்னதாமா சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன அவர் கூட அனுப்பிடாதீங்க. பிட் பாக்கெட்டு, பேப்பரு, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் புருஷன் முண்டாடி தான். ஆமா, உனக்கு என்ன சந்தேகம்? அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு தானே? இங்க வாமா, இங்க வாங்க. நாளைக்கு நடக்கிற அம்மன் திருக்கல்யாணத்துல வசந்தி கழுத்துல நீ தாலி கட்டணும்.